சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம் இவங்களாம் நடிச்சு ராஜ்முருகன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மை லார்ட். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சசிகுமாரும் சைத்ராவும் ஒரு சாதாரண தீப்பொறி தொழில் செய்யறவங்க. அவங்களுக்கு பெருசா எந்தவித உலக அறிவுலாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு சொல்லி ஒரு கிராமத்துல அவங்க வாழ்க்கையை ரொம்ப அமைதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சசிகுமார் வந்து ஒரு நாள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரு பேர்ல ஒரு போலி டெத் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் சைத்ராவோட கிட்னியை யாரோ ஒரு ஆள் தேடிடுறாங்க. அதாவது 2 பேருக்குமே பெருசா உலக அறிவுலாம் இல்ல. அவங்க அவங்கள அவங்கள வந்து ரொம்ப சொசைட்டி வந்து ரொம்ப அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிருது. இது எல்லாத்துக்குமே பின்னாடி யார் இருக்கா? சசிகுமாருக்கு யார் டெத் சர்டிபிகேட் வாங்குனா? சைத்ராவோட கிட்னியை திருடினது யாரு? இதுக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் என்ன? இவங்க அதெல்லாம் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா? இவங்களுக்கான நியாயம் கிடைச்சா கிடைக்கலையா? அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான் இந்த மை லார்ட். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது எல்லாமே ராஜ்முருகன் அவரோட ஸ்டைல்ல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. படத்தோட வசனங்கள் எல்லாமே அப்படியே ஒரு அப்படியே ஒரு வாழைப்படத்துல ஊசி இறக்குற மாதிரி நாசுக்கா நான் ஒரு 2 குத்து நங்கு நங்கு குத்திட்டு போயிருந்தாரு. நிறைய இடங்கள்ல படத்தோட டைலாக்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. படத்தோட வசனங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு சீன்லலாம் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒருத்தர் வருவாரு. கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வரியே காசு வச்சிருக்கியா அப்படிங்கிறதாகட்டும், கோர்ட்டுக்கு வர எதை தேடி நீதி தேடியா அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான வசனங்களா இருந்துச்சு. படத்தோட அந்த லொகேஷன் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஆகட்டும், படத்தோட மியூசிக் ஸ்கோரை ஷான் ரோல்டன் பண்ணியிருக்காங்க. அவரு அந்த படத்துக்கு தேவையான அந்த ஒரு மூட, அந்த ஒரு சீனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுமோ அதை சூப்பராகவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. படம் கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். படத்துல நிறைய காமெடி இருக்கு. படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம் அப்படிங்கிறப்ப கண்டென்ட்டை மட்டும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணாம படத்துல காமெடியாவும் இருக்கு. காமெடியா அவங்க சொல்ல வர பொலிட்டிக்கல் வசனங்களை வந்து சூப்பரா கன்வே பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துலயுமே நமக்கு சலிப்பு தட்டுறதோ, பெருசா புரியாத மாதிரியோ, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு 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 கூடகமா பேசுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம காமெடியாவே வசமா நங்கு நங்குன்னு குத்திருக்காங்க. படத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறப்ப ஒருவேளை இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் பாக்குறப்ப படம் வந்து ஒரு அவேர்னஸ் ஃபிலிமா தான் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி யாராவது கிராமத்துல இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்களை ஏமாத்துறதுக்கான மக்கள் ஏமாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கு. அதை கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிலிமா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான டேக் அவே இருக்கு. ரொம்ப ஒரு கண்டென்ட் வைஸா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அழகான ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. படம் வந்து எந்த அளவு கமர்ஷியல் சக்சஸ் ஆகும்னு தெரியல. ஆனா ஒரு கண்டென்ட் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம். ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.